Good morning champions, welcome to Gates On. Myself Ayangarai, is Arain Baba. நாம் இன்னைக்கு வந்து வெல்டிங்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கோட வெல்டிங் டெக்னிக் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்ளிகேஷன் அண்ட் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல இருந்து ஸ்பாட் வெல்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ஃபிளாஷ் பெட் வெல்டிங் இது எல்லாமே வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங். அதே மாதிரி இது எல்லாம் என்ன அப்படின்னா ஆட்டோஜினியஸ் வெல்டிங்ல வந்து இது எல்லாமே வரும். இப்போ இதுக்கு வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து இன்னொரு நேம் வந்து சிங்கிள் ஸ்பாட் வெல்டிங். அப்போ இது எல்லாமே வந்து ஃபில்லர் மெட்டீரியல் எதுக்குமே இது தேவைப்படாது. இதுக்கெல்லாம் இது என்னன்னா ஸ்பாட் வெல்டிங்குடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் டியூ டு ரெசிஸ்டன்ஸ். இது நாலுக்குமே வந்து ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். நகட் ஆஃப் சிலிண்டர் ஷேப்பு D = 6√T. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கரண்ட் வந்து 10,000 to 5 lakhs ஆம்பியர், வோல்டேஜ் வந்து 5 to 10, அதேமாதிரி டைம் வந்து 0.1 0.5 செகண்ட் வரலாம் வருது. இது அப்ளிகேஷன்னா லேப் ஜாயினிங் ஷீட் மெட்டல்ஸ், ஆட்டோமொபைல், ரெஃப்ரிஜரேட்டர் பாடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நோ ஃப்ளெக்ஸ், நோ ஃபில்லர் மெட்டீரியல், நோ லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட் ஆர் ஃபார்ம்டு இந்த ஸ்பாட் வெல்டிங்கில். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கிறது டைப் ஆஃப் தி சாலிட் ஸ்டேட் வெல்டிங் சொல்கிறாங்க. சாலிட் ஸ்டேட் வெல்டிங் வந்து ஆட்டோஜினியஸ் வெல்டிங் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட் வெல்டிங்னாவே சிங்கிள் ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாக வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா லேப் ஜாயின் பர்பஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து ஃப்ளெக்ஸ், ஃபில்லர் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நோ லீக் ஃப்ரீ ஜாயின் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சீம் வெல்டிங் பற்றி சொல்லுங்கள். சீம் வெல்டிங்னா இதுக்கு கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கு. சீம் வெல்டிங் எப்படி சொல்லுவாங்க, கண்டினியூஸ் வெல்டிங் ஆர் ஸ்டிச் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் டியூ டு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி டூ ஷீட் வந்து ப்ரொவைட் பிட்வீன் டூ ரோலர்ஸ்க்கு ரெண்டு ரோலர் வீல் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து 2 ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா ஃபியூல் டேங்க், ரேடியேட்டர் பாடிஸ், எக்ஸாஸ்ட் பைப், இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரோட் மேட் ஃப்ரம் வீல் ஆர் ரோல் லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட். அதாவது சீம் வெல்டிங்கிறது வந்து கண்டினியூஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்டிச் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னால தான் வந்து இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா 2 ஷீட் வந்து ரோலருக்கு நடுவில் வந்து கொடுக்கறது மூலமாக வந்து நமக்கு வெல்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட அப்ளிகேஷன் வந்து ஃபியூல் டேங்க் அண்ட் ரேடியேட்டர் பாடிஸ் அண்ட் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் ஆட்டோமொபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோடு வந்து எதாவது மேட் பண்ணுறாங்கன்னா வீல்ஸ், ரோலர்ஸ் அண்ட் லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் பற்றி. ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து மல்டி ஸ்பாட் வெல்டிங். மல்டி ஸ்பாட் வெல்டிங் இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எம்பாசிங் டெக்னிக், ஒயர் மெஷ், ஜாயினிங் ஆஃப் ஸ்க்ரூ, அந்த நெட்ஸ் ஆஃப் ஷீட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபியூச்சர் வந்து மல்டி ஸ்பாட் வெல்டிங். இதுக்கு ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் வந்து மல்டி ஸ்பாட் வெல்டிங் சொல்கிறாங்க. வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எம்பாசிங் டெக்னிக் மூலமாக வந்து நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட அப்ளிகேஷன் வந்து ஒயர் மெஷ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் ஸ்க்ரூ அண்ட் நட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் பெட் வெல்டிங். ஃபிளாஷ் பெட் வெல்டிங் இதனுடைய நேம் வந்து ஃபிளாஷ் பெல்ட் வெல்டிங்கே தான். இது வந்து சப்ளைங் ஹை ரேட் ஆஃப் கரண்ட் டியூ டு சடன் ஃபிளாஷ் will be produced. அது 2 ஒர்க் பீஸ் வைக்கும்போது டக்குன்னு சடனாக கரண்ட் வரும். அப்போ வந்து இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதேமாதிரி ஜாயினிங் ஆஃப் ராட் இன் பைப் எண்ட் டு எண்ட், ஜாயினிங் ஆஃப் மெட்டல்ஸ் ஷேக் டு ஹை ஸ்பீட் டில் அதுக்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளாஷ் பெட் வெல்டிங் வந்து 2 ஒர்க் பீஸ் நடுவில் வந்து ஹை ரேட் ஆஃப் கரண்ட் வந்து சடன் ஃபிளாஷ் ஆகிறது மூலமாக வந்து வெல்டிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட அப்ளிகேஷன் வந்து ஜாயினிங் ஆஃப் ராட்ஸ் அண்ட் பைப் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் வந்து இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து ஜாயினிங் ஆஃப் MS அண்ட் சாண்ட் டு ஹை ஸ்பீட் ஸ்டில் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து இந்த D = 6√T இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் வந்து அதனோட வெல்டிங் டெக்னிக் அண்ட் வெல்டிங் பிரின்சிபல், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ.